Chennai 365, an effort by SKS in association with social, sports and cultural bodies to do good to a vibrant Chennai. நீவள்ளலுக்கு அரோகரா. கண்டார்தம் மனம் கவரும் முண்டிதமாம் சிரத்தழகும் காண காண கொண்டாடத்தக்க திருநீற்றழகும் கண்டிகையின் கோலச்சீரும் பண்டாய நான்மறை கோவணச்சீரும் கொண்டு வடபழனிமேவும் தண்டாயுதப் பெருமான் திருவடிக்கே அகம் குழைந்து தழைந்து வாழ்வாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. தனந்தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனந்தரும் தெய்வ வடிவுந்தரும் நெஞ்சில் வஞ்சம் இல்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடைக்கண்களே காதலாகிக் கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னெறி குய்ப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருள் ஆவது நாதன் நாமம் நமச்சிவாயவை. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே. பெருங்கருணை வடிவமாகிய வடபழனி ஆண்டவர் திருக்கோயிலில் விடையாற்றி உற்சவத்தை ஒட்டி நடைபெறுகிற இந்த பிரம்மோற்சவத்திலே கலைவல்ல பெருமக்களும் தமிழ்வல்ல அறிஞர்களும் இறைவனுக்கு அர்ப்பணமாக தங்கள் கலையை வெளிப்படுத்துகிற இந்த காலகட்டத்தில் இன்று கலந்து கொண்டு எல்லாமல்ல முருகப்பெருமானுடைய பெருங்கருணையினுடைய பிரவாகத்தின் சில துளிகளை உங்களோடு சிந்திக்க திருவருள் கூட்டுவித்திருக்கிறது. இந்த நேரத்திலே இங்கே வருகை புரிந்திருக்கிற உங்கள் எல்லோருக்கும் என் அன்பான வணக்கங்கள் உரியன ஆக வேண்டும். சற்று நேரத்துக்கு முன்பு குழந்தைகள் ரொம்ப அருமையாக நாட்டிய நிகழ்ச்சி நடத்தினார்கள். கலைகளுக்குள் இறை அம்சம் குடியிருக்கிறது. ஒரு கலைஞன் தன்னுடைய கலையிலே தேர்வதனுடைய முக்கிய நோக்கம் என்னன்னா, இந்த மாதிரி சந்நிதியிலே வந்து அதை அர்ப்பணம் பண்ணுவது. ஏனென்றால் அந்த கலைஞனுக்கு தெரியும் அது தன்னால் வந்ததல்ல, அவனால் வந்தது என்று. ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு பெரிய கோடீஸ்வரர் கையில் ஒரு 10 கோடி ரூபாய்க்கான பத்திரம் வச்சிருக்கிறார். கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு வரணும், இரவு நீலகிரி எக்ஸ்பிரஸில் வரணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு பேச்சாளர் சென்னையில் பட்டிமன்றத்தில் நடுவராக இருந்தார், பேசிக்கிட்டே இருந்தார். அணித்தலைவர் ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டார். நடுவர் தீர்ப்பு சொல்லிட்டு கோயம்புத்தூருக்கு போகணும், நீலகிரியில் போகணும். இந்த நடுவர் கொஞ்சம் கருப்பாக இருப்பார். அந்த அவை அணித்தலைவர் அவரை பார்த்து, நடுவர் அவர்களே உங்கள் திருமேனி பச்சைமா மலைபோல் மேனி, பச்சைமா மலைபோல் மேனின்னார். அவர் 2 அர்த்தத்தில் சொன்னார். இவன் நீலகிரி அல்லவான்னார். நீலகிரின்னா பச்சைமா மலைன்னு அர்த்தம், இன்னொன்று நீலகிரி எக்ஸ்பிரஸில் போகணும்னு அர்த்தம். அந்த மாதிரி ஒருத்தர் ரயிலில் ஏறுகிறார் கோயம்புத்தூரில், ஃபஸ்ட் ஏசி, அதுவும் கீழே லோயர் பர்த். அவருடைய உதவியாளர் செகண்ட் கிளாஸில் வர்றாரு, சைடு அப்பர் பர்த். இந்த சைடு அப்பர் பர்த்தில் என்ன ஒரு பிரச்சனைனா, காலை நீட்டவும் முடியாது, குறுக்கவும் முடியாது. போகிற வரவெல்லாம் இடிச்சுக்கிட்டு போவான்.
அப்படி ஒரு வாய்ப்பு அவனுக்கு. ஆனால் இந்த ஃபஸ்ட் ஏசியில் லோயர் பர்த்தில் போகிற கோடீஸ்வரர் என்ன பண்ணார், அந்த கோடிக்கணக்கான சொத்து அடங்கிய பத்திரம் கொண்ட அந்த ப்ரீஃப் கேஸ் அவங்ககிட்ட கொடுத்து நாளைக்கு மறக்காமல் ஆஃபீஸில் சேர்த்துரு அப்படின்ட்டார். ரயிலில் ஏறி படுத்த அந்த உதவியாளர் இருக்கிறாரு, செகண்ட் கிளாஸ் அப்பர் சைட் பர்த்து, அவர் நினைப்பாரா என் கையில் இவ்வளவு கோடி ரூபாய்க்கு பத்திரம் இருக்குது, இதுக்கெல்லாம் நான் இப்போ உரிமையாளர் ஆகிட்டேன்னு நினைக்க முடியாது. இதை பத்திரமா பாதுகாத்து காலையில் நம்ம முதலாளிகிட்ட ஒப்படைக்கணுமேங்கிற பயபக்தியோடு தூங்கியும் தூங்காமலும் இருப்பாராம். அதுபோல் இந்த உலகத்திலே கவிதை எழுதுகிறவர்கள், பேச்சு பேசுகிறவர்கள், பாட்டு பாடுகிறவர்கள், நடனம் ஆடுகிறவர்கள்கிட்ட எல்லாம் அந்த திறமையை இறைவன் ஒப்படைச்சிருக்கானாம். பத்திரமா கொண்டாந்து என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு. அப்போ கலையினுடைய உச்சகட்ட நோக்கம் அதை இறைவன்கிட்ட அர்ப்பணிப்பது என்கிற பத்திர உணர்வோடு கலைஞர்கள் நடமாட வேண்டும் என்று அருணகிரிநாத சாமி சொல்கிறார். யாம் ஓதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெற வேலவர் தந்தது அப்படிங்கிறார். எனக்கு எது கொடுத்துருக்கிறாருன்னா, பத்திரமா கொண்டாந்து என்கிட்ட கொடுத்துட்றான்னு கொடுத்துருக்கிறார். யாம் ஓதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெற வேலவர் தந்தமையால் பூமேல் மயல் போய் அறமை புணர்வீர் நாமேல் நடவீர் நடவீர் இனியே அப்படிங்கிறார். இந்த சந்தம் தமிழில் நெடுங்காலமாக இருந்து வரக்கூடிய ஒரு சந்தம். சுப்பிரபாதத்தில் இந்த ஒலியை நீங்கள் கேட்கலாம். கந்தரானபூதி முழுக்க இந்த ஒலியில் வரும். ஆடும் பரிவேல் அணிசேவல் என பாடும் பணியே பணியாயருள்வாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே அப்படி வரும். அப்போ இறைவன் நமக்கு தந்த எல்லா ஆற்றலும் அவனிடத்திலே காணிக்கையாக்குவதற்கு, இந்த உணர்வு யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்களுக்கு அந்த கலையிலே ஒரு சிறந்த திறமை வரும். ரெண்டாவது, இப்போ நிறைய பேர் மெடிக்கல் டெஸ்ட் பண்ணுறோம். டாக்டர் சொல்கிறார் உங்களுக்கு கெட்ட கொழுப்பு அதிகமாக இருக்குங்கிறார். சில டாக்டர் டெஸ்ட் பண்ணாமல் ஆளை பார்த்தே சொல்லிடுவாங்க உனக்கு கெட்ட கொழுப்பியா அப்படின்றாங்க. அது வேறு விஷயம். பரிசோதித்து கெட்ட கொழுப்புன்னு சொல்கிற டாக்டர் இருப்பாங்க. அப்போ நான் என்ன பண்ணணும்னு கேட்போம். நீ கெட்ட கொழுப்பையும் கம்மி பண்ணணும், நல்ல கொழுப்பையும் அதிகம் பண்ணணும்பாங்க. இப்போ ரெண்டு வேலை இவனுக்கு. அதுபோல் இந்த உலகத்தில் பிறந்த நம்ம இடத்துல இரண்டு வினைகளும் இருக்கும். இருள் சேர் இருவினை அப்படிங்கிறார் திருவள்ளுவர். அதில் தீய வினைகளை குறைத்து கொண்டு நல்ல வினைகளை கூட்டிக் கொண்டே வர வேண்டும். அதுதான் வழிபாட்டுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான நோக்கம். நாம் செய்கிற ஒவ்வொரு செயலும் நம்முடைய தீய வினை எதையாவது குறைக்கிறதான்னு பார்க்கும். என்னுடைய குருநாதர் சத்குரு அவர்கள் சொல்லுவார்கள், நீங்கள் ஒரு நல்ல இந்த மாதிரி ஒரு சக்தி மிக்க ஒரு கோயிலுக்கு போய் விபூதி பிரசாதத்தை இப்படி மோதிர விரலில் எடுத்து நெற்றியில் வச்சிங்கன்னாலே உங்கள் கர்ம வினையில் ஒன்று கடன்று போகிறதுங்கிறாங்க. எளிய கிரியைகள். ஒரே ஒரு துகள் திருநீர் எடுத்து நீங்கள் இப்படி வச்சிங்கன்னா மோதிர விரலில் உங்கள் கர்மா ஸ்ட்ரக்சரில் ஒன்று கடன்று போகிறது. ரெண்டாவது விஷயம், பிறரை வாழ்த்துவது. இறைவனை வாழ்த்தி வணங்குகிறோம். நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்கன்னு வாழ்த்துகிறோம். அந்த வாழ்த்துகிற தன்மையினாலே பிறரை வாழ்த்து. மனுஷன் சில நேரங்களில் மிருகமாக இருப்பான், சில நேரம் மனுஷனாக இருப்பான். ஆனால் எப்போ எப்படி தெய்வமாகணும்னு அவனுக்கு தெரியாது. இப்போ நிறைய பேர் பாருங்கள், கோபப்பட மாட்டேன்னு சொல்லுவான். நீங்கள் அவரை போய் ஒரு பேட்டி எடுங்க, சார் உங்களுக்கு கோபம் வருமா? வராது சார். என்ன பண்ணாலும் கோபம் வராதா? இல்லைங்க வராதுங்க. உங்களை கண்ணா பின்னான்னு திட்டுனா அதெல்லாம் வராது. உங்கள் மனசை நோகிறபடி பேசுனா வராது. உங்களுக்கு எரிச்சல் மூட்டுற மாதிரி நடந்துக்கிட்டா அது சொல்லுங்க. பாருங்கள், கோபம் வராதுங்கிறேன்,
திரும்ப திரும்ப கேட்டிங்கன்னா கெட்ட கோபம் வந்துரும்பார். அவரே அதை சொல்லிடுவார், ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுப்பார். கோபம் வந்தால் என்னையா பண்ணுவேனா, நான் மனுஷனாக இருக்க மாட்டேன்பான். அப்போது இவனுக்கே தெரியுது சில நேரங்களில் இவன் மனித நிலையிலிருந்து தாழ்ந்து மிருக நிலைக்கு போகிறான். இன்னும் சில நேரத்தில் மனிதனாக இருப்பான். ஆனால் மற்றவர்களை வாழ்த்துகிற போது மனிதன் தெய்வ நிலைக்கு உயர்கிறான். அது எப்படி தெய்வ நிலைக்கு உயர்வான்? இப்போ எத்தனையோ கவிஞர்கள் சினிமாவுக்கு பாட்டு எழுதுனாங்க, இன்னும் எழுதுகிறாங்க. கவியரசர் கண்ணதாசனுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு என்ன கிடைச்சதுன்னா, தெய்வத்தை பற்றி பக்தர்கள் எழுதுகிற மாதிரி மட்டும் இல்லை, தெய்வத்தை பற்றி சொல்கிற மாதிரிலாம் எழுத நிறைய வாய்ப்பு கிடைச்சது அவருக்கு. அதில் ஒன்று, முருகனை பார்த்து பராசக்தி உமையம்மை பாடுவது மாதிரி ஒரு பாட்டு, சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகான்னு ஒரு பாட்டு. அதில் ஒரு அழகான விஷயத்தை கவிஞர் சொல்கிறார். இப்போ யாராவது ஒருத்தரை பார்த்து நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு மனசார வாழ்த்துறோம்னு வச்சுக்கங்களேன், நமக்குள் இருக்கிற தெய்வீக ஆற்றல் தூண்டப்படுகிறது. அந்த வார்த்தைக்கு என்ன பலன் தெரியுமா? நமக்குள்ள மிருகம் இருக்குது, நமக்குள்ள மனுஷத்தன்மை இருக்குது, நமக்குள்ள தெய்வீகத்தன்மை இருக்குது. நாம் யாரையாவது வாழ்த்துகிற போது நமக்குள் இருக்கிற தெய்வத்தன்மை தூண்டப்பட்டு அந்த தெய்வத்தன்மையின் குரலாக நாம் அந்த மனிதரை வாழ்த்துகிறோம். உயிரினங்கள் ஒன்றை ஒன்று வாழ்த்திடும் போது உள்ளிருந்து வாழ்த்துவது உன்னருளன்றோ முருகா உன்னருளன்றோ அப்படின்னு அந்த பாடத்தில் ஒரு பாட்டு வரும். அப்போ மனிதன் தெய்வமாக உயர்வதற்கு வழி இறைவனை வணங்கி வாழ்த்துவது. வாழ்த்த வாயும் நினைக்க மடநெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவனை அப்படின்னு இறைவனை வணங்குவது. அதே நேரம் மற்றவர்களை மனம் திறந்து வாழ்த்துவது. அப்போது வாழ்த்துகிற போது நமக்குள் இருக்கிற தெய்வீகத்தன்மை தூண்டப்படுகிறது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், முருகப்பெருமானுக்கு கலியுக வரதன் என்று ஒரு திருநாமம் உண்டு. அது என்ன கலியுக வரதன் அப்படின்னா, இந்த கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகத்தில் எல்லாம் தங்கள் மனசை தூய்மைப்படுத்திக்க இறைவன் வழிபாட்டுக்குன்னு நிறைய நேரம் ஒதுக்குவார்கள். கலியுகத்தில் அதெல்லாம் பண்ண மாட்டான். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வச்சுருப்பான். அவன் ஸ்கெட்யூலே அவ்வளவுதான். அது பல பேர் பார்த்தீங்கன்னா கோயிலில் பக்கமாக போகிற போது கடவுளுக்கு கை காமிச்சிட்டு போவான், நண்பருக்கு ஹலோ சொல்கிற மாதிரி எப்படின்ட்டு போவான். அவன் எதிர்பார்ப்பு விநாயக பெருமானும் தும்பிக்கையை தூக்கி இப்படி கை காட்டுவார்னு. அப்போ இறை வழிபாடு என்பதற்கு உரிய நேரத்தை மனிதர்கள் தராத காலம் கலிகாலம். ஆனால் ஒரு கொஞ்ச நேரம் மனசுருகி வழிபட்டாலும் அந்த வழிபாட்டை ஏற்றுக்கொண்டு வேண்டிய வரங்களை வழங்கக்கூடியவன் முருகன் என்பதனாலே அவனுக்கு கலியுக வரதன் என்று திருநாமம். அருணகிரிநாத சாமி 15ஆம் நூற்றாண்டிலே அவதரித்தவர். அவர் சொல்கிறார், அரை நிமிஷ நேரம் நான் என் மனசில் ஒன்று நினச்சேன்னா போதும், நீ எனக்கு எல்லா செல்வமும் கொடுத்துருவ. ஆனால் அந்த அரை நிமிஷம் நேரம் நினைக்கிறதுக்கு எனக்கு மனசு வரமாட்டேங்குதே, வாழ்க்கை வரமாட்டேங்குதே, என் வினைகள் என்னை விடமாட்டேங்குதே, என்ன பண்ணுவேன்னு கேட்குறார். சரணகமலாலயத்தை அரை நிமிஷ நேரம் மட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத சட கசட மூட மட்டி பவவினையிலே ஜனித்த தமியன் மிடியால் மயக்கம் உருவேனோ கருணை புரியாதிருப்பதென குறை இவ்வேளை செப்பு கைலை மலை நாதர் பெற்ற குமரோனே கடகபுய மீது ரத்ன மணி அணி பொன் மாலை செச்சை கமழும் மன மார்கடப்பம் அணிவோனே. அப்படி ஒரு அரை நிமிஷம் நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா முருகன் என்னென்னலாம் தருவாராம். தருணம் இது ஐயா மிகுத்த கணம் அது உரு நீள் சவுக்கிய சகல செல்வ யோகம் மிக்க பெருவாழ்வு தகைமை சிவஞான முக்தி பரகதியும் நீ கொடுத்து உதவி புரிய வேணும் நெய்த்த வடிவேலா. இத்தனையும் யாருக்கு? அரை நிமிஷம் தியானம் பண்ணுறவனுக்கு. அதனால்தான் மணிக்கணக்காக தியானம் பண்ணுவதில் பல நன்மைகள் நடக்குது. பெரிய பெரிய ஆட்கள்லாம் தியானம் பண்ணுவதனுடைய நோக்கம் உலக நன்மைக்கு.
ஞானிகள், சித்தர்கள், ஆன்மீகத்தில் ஈடுபாடு உள்ள தலைவர்கள் இவனுடைய தியானமெல்லாம் தங்களுக்கல்ல, இந்த உலக நலனுக்கு. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், ஏன் சார் அருணகிரிநாத சாமி வாழ்க்கை பூரா முருகனையே வழிபட்டு கொண்டிருந்தவர், அவர் போய் அரை நிமிஷ நேரம் கூட என்னால் நினைக்க முடியலன்னு சொல்கிறாரே, இது ஒத்துக்கிற மாதிரி இருக்கான்? அவர் தனக்காக சொல்லலை, உங்களுக்கு எனக்கு அப்படி சொல்ல தெரியாதுன்னு நமக்காக அவர் சொல்கிறார். நமக்கு ஒரு குறை இருக்கு, அந்த குறை என்னன்னு முருகன்கிட்ட சொல்லக்கூட தெரியாத அளவுக்கு நம்ம மடையர்களாக இருக்கோம். இப்போ ஒன்று வேணாம், நீங்கள் ஒரு அரசாங்க அலுவலகத்துக்கு போகிறீங்க, ஒரு கலெக்டர் ஆஃபீஸ் போகிறீங்கன்னா வாசலில் கொடையை கட்டிட்டு ஒருத்தர் உட்காந்துருப்பார். அவர் எதுக்கு உட்காந்துருப்பாருன்னா அப்ளிகேஷன் எழுதி கொடுக்குறதுக்காக உட்காந்துருப்பார். அவர்கிட்ட ஒரு பத்திரத்தாள் இருக்கும். நமக்கு இப்போல்லாம் டைப்பிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, கம்ப்யூட்டர் பிரிண்ட் அவுட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நமக்கு என்ன பிரச்சனைன்னு அவர்கிட்ட சொன்னால் அவருடைய முத்திரை தாளிலே அதற்குரிய வாசகங்களை போட்டு அவர் டைப் பண்ணி கொடுத்தாருன்னா தான் அது உள்ள செல்லுபடியாகும். அந்த மாதிரி உங்களுக்கும் எனக்கும் என்ன குறை என்று நமக்கு இறைவன்கிட்ட சொல்ல தெரியாது. திருமூலரும் திருநாவுக்கரசரும் திருஞான சம்பந்தரும் அருணகிரிநாத சாமிகளும் பாம்பன் சாமிகளும் வள்ளலார்களும் என்ன பண்ணாங்கன்னா நம்முடைய குறைகளை தனக்கு இருப்பதாக கற்பித்து கொண்டு அதை பாட்டாக எழுதி நம்மகிட்ட கொடுத்தாங்க. இதை போய் பாடு முருகன் முன்னால் அவன் அருள்வான் என்று சொன்னார். அது அடியவர்களுடைய பெருங்கருணையினுடைய அடையாளம். எப்படி நம்முடைய குறையை பத்திர எழுத்தர் எழுதி தருகிறாரோ அதுபோல அந்த குறைகள் பத்திர எழுத்தர்கிட்ட கிடையாது, அது நம்ம பிரச்சனை. ஆனால் நம்முடைய பிரச்சனையை தன்னுடைய பிரச்சனையாக ஒரு பத்திர எழுத்தரே எழுதுகிற போது இறைவன் அருள் பெற்ற அருளாளர்களுக்கு அது எவ்வளவு பெரிய கருணை உள்ள இருக்கும். அதனால் வீட்டில் குழந்தைகளுக்கு நல்ல பாடல்களை சொல்லித்தரும். ஒரு 4 வரியாவது குழந்தைங்க வாய் விட்டு திருப்புகழ், தேவாரம் இதெல்லாம் சொல்லும். ஒரு காலத்தில் அதெல்லாம் இருந்தது, இடையில சில மாற்றங்கள் வந்ததுனால அதெல்லாம் நீ காணாமல் போச்சு. வீட்டுக்கு வீடு தமிழ் அப்படி தான் வளர்ந்தது. தேவாரத்தால், திருவாசகத்தால், திருப்புகழால், திவ்ய பிரபந்தத்தால் தமிழ் வளர்ந்தது. அதை எடுத்தார்கள், அப்புறம் இப்படி தான் ஆகிப்போச்சு, தடுமாறி போயிடுச்சு. அப்போது குழந்தைகளுக்கு அந்த பாடல் வரிகளை நாம் சொல்லித்தரணும், நல்ல வார்த்தைகள் சொல்லணும். நான் ஒரு சம்பவம் சொல்கிறேன். கோயம்புத்தூரில் ஒரு பெரிய ஜவுளி கடை அதிபர், அவருக்கு அவங்க அம்மா மேலே ரொம்ப அன்பு, பாசம், பற்றுலாம் உண்டு. அவருக்கு சகோதரர்கள்லாம் இருக்காங்க, எல்லாருக்கும் அவங்க அம்மானா ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு திடீர்னு உடல்நலக் குறைவு ஏற்பட்டுருச்சு. கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்க்குறாங்க, ஐசியூவில் வைக்கிறாங்க. அவசரமாக ஒரு சர்ஜரி பண்ணணும்னு டாக்டர் சொல்கிறார். இவங்கெல்லாம் நல்ல பக்தி நிறைந்த குடும்பம் வேறு. அம்மாவுக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு வளர்ந்த பிள்ளைகள் அழறாங்க. அப்போ ஐசியூவிலேருந்து ஸ்ட்ரெச்சரில் ஆப்ரேஷன் தியேட்டருக்கு அந்த தள்ளிட்டு போகிறாங்க. அப்போ அங்கே உட்காந்துருந்த யாரோ ஒருத்தருடைய ஃபோனில் ஒரு ரிங்டோன் அடிச்சுது. சஷ்டியை நோக்க சரவண பவனார் சிஸ்டருக்கு உதவும் செங்கதிர் வேலோன்னு அடிச்சது. அவர் என்ன பண்ணார், பரவாயில்ல முருகனுடைய கந்த சஷ்டி கவசம் கேட்குது, இது ஒரு நல்ல காலம் அப்படின்னு நினச்சி அவர் மகிழ்ச்சி அடைஞ்சார். அவர் நினைத்தது மாதிரியே அந்த ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்தது. அம்மா இப்போ ஆர்டினரி ரூமுக்கு மாற்றிட்டாங்க. அடுத்த நாள் அவர் அம்மாவை பார்க்க வர்றாரு. அதே மாதிரி அந்த ரிசப்ஷனில் அந்த ஃபோன் அடிக்குது. சஷ்டியை நோக்க சரவண பவனார் சிஸ்டருக்கு உதவும் செங்கதிர் வேலோன். திரும்பி பார்க்குறார், அதே ஆள் தான் உட்காந்துருக்காரு தெரியுது, ஆனால் திரும்பி உட்காந்துருக்கார். சார் உங்கள் பாட்டு ஒழிச்ச நேரம் எங்கள் அம்மாவுக்கு குணமடைஞ்சிருச்சுன்னு சொல்கிறதுக்கு நெருங்கி போனால் அந்த ஆள் ஓன்னு அழுதுட்டு உட்காந்துருக்கார். என்னன்னு விசாரித்தா கோயம்புத்தூர் பக்கத்தில் காரமடைன்னு ஒரு பகுதி இருக்குது, அதுக்கிட்ட ஒரு கிராமத்தை சேர்ந்த ஆள், கூலி தொழிலாளி. அவன் மனைவி அங்கே அட்மிட் பண்ணியிருக்கிறார். ஒரு பெரிய ஆப்ரேஷன், 6 லட்சம் ரூபா செலவாகும். எல்லாம் மருந்து மாத்திரையோடு சேர்த்து 6 லட்சம் ரூபா. இவர்கிட்ட கையில் ஒரு 10,000 15,000 இங்கே கடன் வாங்கிட்டு வந்திருக்கார். அதனால் உங்களுக்கு பண்ண முடியாட்டி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருங்கன்னு சொல்கிற நிலைமையில் இருக்கிறார்.
ஏன் அலறீங்கன்னு இவர் கேட்டதுக்கு அவர் இந்த விளக்கத்தை சொன்னார். இந்த மாதிரின்னு இந்த தொழிலதிபர் சொன்னார், நேற்று எங்கள் தாயை அறுவை சிகிச்சைக்கு கூட்டிகிட்டு போகிற போது உங்கள் ஃபோன்லேருந்து சஷ்டியை நோக்க சரவண பவனார் ஒலிச்சுது. அதனுடைய விளைவு என்னென்னா எங்கள் மனசுக்கு ஒரு அமைதி வந்தது. எதிர்பார்த்தது போலவே அவங்களுக்கு குணமாகி விட்டது. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்கள் மனைவிக்கு ஆகிற முழு சிகிச்சை செலவை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன்னு அவர் அந்த சிகிச்சை செலவை ஏற்றுக்கிட்டார். சிகிச்சை முடிந்து குணமான பிறகு தன்னுடைய கார்லேயே ஏற்றிட்டு போய் அந்த கிராமத்தில் விட்டுட்டு உதவிக்கும் பணம் கொடுத்துட்டு திரும்ப வந்தார். பாருங்கள், கந்தசஷ்டி கவசத்தில் 4 வரி ரிங்டோனாக வச்சதுக்கு ஒரு பலன். நான் கூட நினச்சி பார்த்தேன், அந்த ஆப்ரேஷன் தியேட்டருக்கு போகிற போது அந்த ரிங்டோனில் நான் அடித்தா தாங்க மாட்டேன், 4 நாள் தூங்க மாட்டேன்னு வந்தால் என்ன ஆயிருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். அந்த ஆளுக்கு இன்னும் கடுப்பாக இருப்பார். அதனால் ரிங்டோன்லேயே இறைவனுடைய அருள் இப்படிலாம் விளையாடுது. அதனால தான் அடியவர்கள் மூலமாக, தன்னுடைய தூய அடியார்கள் மூலமாக கலியுகத்திலே இறைவன் பக்தர்களை ஆட்கொள்ளுகிறான். குரு வழிபாடு அப்படித்தான் உருவாச்சு. நம்முடைய மார்க்கத்தில் குரு என்பவர் இறைவனுடைய வடிவம். இப்போ பாருங்க, சைவம் வைணவம் ரெண்டுக்கு என்ன அடிப்படை வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, வைஷ்ணவத்தில் பெருமாளுக்கு அவதாரங்கள் உண்டு, சைவத்தில் சிவனுக்கு அவதாரம் கிடையாது. வாரியார் சாமி ரொம்ப அழகாக சொல்லுவார், கிருஷ்ண ஜெயந்தி உண்டு, அனுமத் ஜெயந்தி உண்டு, சிவ ஜெயந்தி கிடையாது பார். ஏன்னா தனக்குள் சிவனை உணர்ந்த ஒவ்வொரு ஞானியும் சிவமாக கருதப்பட்டார். குருவே சிவம் என கூறின நந்தி அப்படிங்கிறார் திருமூலர். அப்போ குரு வடிவத்திலே வருகிற இவர்கள் இறைவனுடைய கருவியாக இருந்து நமக்கு வழிகாட்டுறாங்க. இப்போ ஒரு தனி மனுஷனை கும்பிடலாமாங்கிற கேள்வியெல்லாம் வருது. இது அந்த சமயத்தினுடைய ஆழம் புரியலைன்னு அர்த்தம். இப்போ நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு தீர்ப்பை ஒரு நீதிபதி அவர் தருகிறார். அவர் வெறும் நீதிபதியாக இருக்கார், இந்திய சட்ட அமைப்பினுடைய சார்பாளராக இருக்கிறார். சரி, அவர் சொன்ன தீர்ப்பில் உங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னா எங்கே போவீங்க? மேலே ஒரு நீதிபதிக்கு தான் போவீங்க. அப்போ ஒருவரை ஒரு தத்துவத்தினுடைய பிரதிநிதியாக கருதுவது என்பது நம்முடைய மரபில் இருக்கு. இப்போ இறைவன் சில பேரை அந்த நோக்கத்தில் அனுப்புகிறான். நான் ஒரு உதாரணம் சொல்கிறேனே, நம்முடைய சுவாமிகளில் குமரகுருபர சுவாமிகள் ரொம்ப பிரசித்தி பெற்றவர். இப்போ எல்லாமே ஒரு 300-350 வருஷத்துக்குள்ள நடந்தது. குழந்தையா இருந்தார், வாய் பேசலை. வாய் பேசலைன்னா உலகம் நினைத்து கொண்டது அவர் ஊமையாக இருந்தார்னு. அப்படி அல்ல. அவருக்குள் பொதிந்திருந்த ஞானம் பக்குவப்படுவதற்காக இறைவன் அவருக்கு பேசா நிலையை அருளியிருந்தார். தனக்கு என்ன முருகன் கொடுத்தார்னு கேட்குற போது அருணகிரிநாத சாமி சொல்கிறார், செம்மான் உருவில் திகழ்வேலவன். அவன் என்ன சொன்னானா, அந்த செம்மான் மகளை திருடும் திருடன் வானத்தில் நிறத்தில் இருப்பவன், செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் சும்மா இரு சொல் அற என்றலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனே. அந்த 2 அர்த்தம். அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனே, அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனே. இப்போ குமரகுருபர சாமி கைலாசபுரத்தில் பிறக்கிறார். அவர் பிறந்த வரலாற்றை ஒரு கவிஞர் அழகு தமிழில் எழுதியிருக்கிறார். கைலாசபுரத்தில் நல்ல சண்முக கவிராயர்க்கும் மயில்நிகர் சிவகாமிக்கும் வாயிலா பிள்ளையாக அயலவர் நகைக்கும் வண்ணம் குருபரன் அவதரித்தான். துயரினால் செந்தூரெய்தி கந்தனை துதித்தார் பெற்றோர். திருச்செந்தூரில் போய் 40 நாள் விரதம் இருந்தார்கள். அப்படி விரதம் இருந்தபோது என்ன ஆயிடுச்சா, இவங்க சொல்கிறாங்களாம், இறைவனே நீ தான் அருள வேண்டும்னு கேட்டுக்கிட்டு விரதம் இருக்கிறாங்களாம். வேற்படை முருகப்பிள்ளை குருபரன் தூங்கும் வேளை சாற்றும ஊமை நாவில்
சடாக்ஷரம் அருளி சென்றான். இதை எழுதின கவிஞர் யாருன்னு உங்களால் யூகிக்க முடியுதா? ஒரு பெரிய பக்தி கவிஞர் எழுதியிருப்பார்னு நினைக்கிறீங்க. பாரதிதாசன் எழுதியிருக்கிறார். எதிர்பாராத முத்தத்தில் 40 நாளில் வாக்கு நல்காயேல் நாங்கள் ஆவி தோற்பது திண்ணம் என்று சொல்லி அங்கு இருக்கும்போது வேற்படை முருகப்பிள்ளை குருபரன் தூங்கும் வேளை சாற்றும ஊமை நாவில் சடாக்ஷரம் அருளி சென்றான் அப்படின்னு எழுதுறார். இப்போ குழந்தையினுடைய நாவில் வேலை எடுத்து ஓம் என்று எழுதி சரவணபவ என்கிற 6 எழுத்து மந்திரத்தை முருகப்பெருமான் சாற்றி விட்டு செல்லுகிறார். குழந்தை எழுந்து அப்பா அம்மாவை எழுப்பி பேசுது. இப்படி ஒரு அற்புதம் 4-5 நூற்றாண்டில் நடந்தது. சீர்காழி குளக்கரையில் அப்பா சிவபாத இருதயர் குளத்தில் மூழ்கி குளிக்கிற போது கோபுரத்தை பார்த்து அம்மே அப்பான்னு அழுது ஞான குழந்தை. பெருமான் வந்தார், தேவியை பணித்தார். தேவி ஒரு தங்க கிண்ணத்திலே திருமுலைப்பாலை எடுத்து ஞானத்தை குழைத்து அந்த குழந்தைக்கு ஊட்டினார். உமாதேவிக்கு ஒரு பெரிய சிறப்பு என்னன்னா, அம்பிகையினுடைய திருமுலைகள் பரஞானத்துக்கும் அபரஞானத்துக்கும் குறியீடு. நேரடியாக அவங்க பால் ஊட்டினதா வரலாறு கிடையாது. முருகப்பெருமானுக்காக இருந்தாலும் சரி, ஞான சம்பந்த பிள்ளைக்காக இருந்தாலும் சரி, ஒரு தங்க கிண்ணத்திலே குழைத்து கொடுத்தார்கள். இவர் தண்ணிக்குள்ள மூழ்கி அந்த அந்தர்யாகமெல்லாம் தியானமெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறார். சிவபாத இருதயர் எந்திரிச்சு வந்து பார்த்தா குழந்தை வாயில் பால் ஒழுக நிற்குது. பாலரா வாயர்னு அவருக்கு பேர். யார் கொடுத்த பாலை உண்டாயின்னு குச்சி எடுத்து ஓங்கினார் பாருங்க. இப்படி காமிச்சு தோடுடைய செவியன்னு பாடிச்சு. தோடுடைய செவியன் விடையேறி ஒரு தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கள்வன் ஏனுடைய மலரான் முனைநாள் பணிந்து ஏத்த அருள் செய்த பீடுடைய பிரம்மாபுரம் மேவிய பெம்மான் இவன் அன்றேன்னு. இவன்னா பக்கத்தில் இருக்கிறவன் அர்த்தம். நம்ம தமிழில் முன்னெல்லாம் எப்படின்னா இங்கே இருக்கிறவனை இவன்னு சொல்லுவோம். நம்ம ஜாடை மட்டும் தெரிஞ்சு குரல் கேட்காத தூரத்தில் உள்ளவனை அவன்னு சொல்லுவோம். நம்ம ஜாடையும் தெரிஞ்சு குரலும் கேட்குற நடு தூரத்தில் இருக்கிறவனை உவன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ உவன்கிற வார்த்தை போயிடுச்சு. என்ன, ஒருத்தர் கடையில் போய் பொருள் வாங்க போனவர் முதல்ல அதை கொடுன்னார், கொடுத்துட்டான். இதை கொடுன்னார், கொடுத்துட்டான். அப்புறம் உதை கொடுன்ட்டார். அவனும் ரொம்ப நாளாக காத்துட்டு இருந்தான். எல்லாம் கடன்லேயே வாங்கிட்டு போயிட்டுருக்க, கரெக்டாக சிக்கன நீ தானே கேட்டேன்னு 4 கொடுத்தான். அப்புறம் அந்த சொல் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ பீடுடைய பிரம்மாபுரம் மேவிய பெம்மான் இவன் அன்றே அப்படின்னார். அப்படின்னா பக்கத்தில் அவருக்கு தெரியுது, காட்சி தெரியுது. அந்த மாதிரி கந்தர் கலிவெண்பா அருளிய குமரகுருபர சுவாமி, அவர் பேர் முருகனுடைய திருநாமம். குரு என்பவன் யாரு? குரு என்றால் பரன், பரம்பொருள். அதில் குழந்தையா வந்த குரு குமர குரு பரன். அது முருகனுக்கும் பொருந்தும், குமரகுருபர சாமிக்கும் பொருந்தும். அப்போ எப்படி சிவபெருமான் தோடுடைய செவியன் விடையேறி ஒரு தூவன் மெதிசூடி காடுடைய சுடலைப்பொடி பூசி காட்சி கொடுத்தாரோ, அதுபோல குமரகுருபரருக்கு அவர் காட்சி கொடுத்தார். அந்த காட்சியை குமரகுருபர சாமி எழுதுறார். பச்சை மயில் வாகனமும் 12 திண்தோளும் அச்சம் அகற்றும் அயில்வேலும். எவ்வளோ உன்னிப்பாக கவனிச்சிருக்கார் பாருங்க. முருகர் 6 அமரை பார்த்து தரிசனம் பண்ணியிருக்கிறார். நம்ம வடபழனி ஆண்டவரை தரிசனம் பண்ண போனால் இப்படி கன்னத்தில் போடுறப்பே செல்ஃபோன் அடிக்குது. நான் கோயிலில் இருக்கேன், அப்புறம் பேசுகிறேன். முருகர் சொல்ல, நீ இப்போ என்கிட்ட பேசுப்பா, அவங்ககிட்ட அப்புறம் பேசு. அந்த லோடு அனுப்புனானே என்ன ஆச்சு? உனக்கு தான் லோடாக வினை ஏறி இருக்கே, அதை நீ குறைக்க மாட்டேங்கிறியன்னு அவன் பதில் சொல்லுவான். இப்போ இந்த கான்வர்சேஷன் இப்படி போகுது. ஆனால் தன்முன் காட்சி அளித்த பெருமானை அணுவாக பார்த்து அனுபவித்திருக்கிறார் குமரகுருபர சாமி. பச்சை மயில் வாகனமும் 12 திண்தோளும்
அச்சம் அகற்றும் அயல்வேலும் கச்சை திருவரையும் சீரடியும் செங்கையும் ஈராறு அருள்முகமும். அதாவது அப்படி வந்த முருகன்கிட்ட அவர் என்ன கேட்டாராம்? ஆசு முதல் நாற்கவியும் அட்டாவதானமும் பேசும் இயல் பல்காப்பிய தொகையும் ஓசை எழுத்து முதலாம் 5 இலக்கணமும் தோய்ந்த பழுத்த தமிழ் புலமை பாலித்துனர். உன்னை பாடுவதற்கு எனக்கு தமிழ் கொடு, ஆற்றல் கொடு என்று குமரகுருபர சுவாமிகள் வேண்டினர். நான் சில ரகசியங்களை நீங்கள் நம்ம ஆன்மீகத்தில் பெரியவங்க வச்சுருக்கிறாங்க. இங்கே நிறைய பேர் இருக்கீங்க, வருடாந்திர சஷ்டியில் விரதம் இருப்பவர்கள் இருக்கலாம், மாதாந்திர சஷ்டிக்கும் விரதம் இருப்பவர்கள் இருக்கலாம். ஒரு பழமொழி நம்ம நாட்டில் உண்டு, சட்டியில் இருந்தால் ஆப்பையில் வரும்பாங்க. அது எல்லாருக்கும் தெரியும் தானே. சட்டியில் இருந்தால் தான் ஆப்பையில் வரும், இல்லாட்டி அகப்பையில் மொண்டா வருமா? வராது. இதுக்கு ஒரு பழமொழியான்னு கேட்போம். சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் குழந்தை வரும். மகப்பேறு இல்லாத பெண்கள் சஷ்டி தோறும் விரதம் இருப்பார்களேயானால் அகப்பையில் குழந்தை உருவாகும். ஆண்கள்னா அகப்பையில் மனதிலே அருள் சுரக்கும்னு அர்த்தம். அருள் நெறியில் நாட்டம் வரும். சார் இது எப்படி சார் அப்படின்னா, நம்ம புராணத்தில் இப்போ நம்முடைய பாம்பன் சுவாமிகள் குமாரஸ்துவம்னு ஒரு அருமையான நூல் எழுதியிருக்கிறாங்க. அதில் ஒரு திருநாமம் ஓம் சஷ்டி பிரியாயை நம அப்படிம்பார். என்ன தெரியுமா அர்த்தம்? சஷ்டிக்குன்னு ஒரு தேவதை உண்டு, ஒவ்வொரு திதிக்கும் ஒரு தேவதை உண்டு. அதில் பிரம்மாவுடைய அருளாலே ஒருத்தனுக்கு திருமணம் நடந்தது. அவனுக்கு இல்லற வாழ்க்கையிலேயே நாட்டம் இல்லாமல் இருந்தான். அவனுக்கு மாலினிங்கிற பெண்ணோட திருமணம் நடந்தது. ஆனால் குழந்தை இல்லை. நான் சொல்கிறேன்னு தப்பாக நினைக்கப்படாது. இன்றைக்கி நிறைய பேர் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, ஆனால் அவன் கவனம் பூரா தொழிலில் இருக்கு. எப்படி சாதிக்கிறது, எப்படி டார்கெட்டை மீட் பண்ணுறது, எப்படி இன்னும் ப்ரமோஷன் வாங்கிறதுன்னு. அந்த பெண்ணும் அப்படி ஒரு பன்னாட்டு நிறுவனத்தில் வேலை பார்க்குறா, பையனும் ஒரு பன்னாட்டு நிறுவனத்தில் வேலை பார்க்குறான். 2 பேருக்கும் அந்த பன்னாட்டு தான் பெருசாக இருக்கே தவிர இல்லற வாழ்க்கையில் நாட்டம் இல்லை. அப்போ அது ஏனோ தானோன்னு இருக்கிறதுனாலேயே கருத்தரித்தலுக்குன்னு நிறைய செயற்கை மையங்களை நோக்கி போகிறாங்க. இதெல்லாம் இயற்கையாக நடந்தது இந்த நாட்டில். ஒரு கல்யாண ரிசப்ஷனில் பொண்ணு மாப்பிள்ளை மேலே நின்றுது. ஒரு 80-85 வயசு பாட்டி அங்கே உட்காந்துருந்தது. தன் மருமகிட்ட சொல்லிச்சு, இது என்ன அநியாயம் பாரு, நாளைக்கு தான் தாலி கட்ட போகிறான், அதுக்குள்ளே நின்று அந்த பொண்ணுக்கிட்ட அவனும் அவனை பார்த்து வாய்கிழியே பேசிகிட்டு இருக்கா. 2 பேரும் பல்ல காமிச்சிட்டு ஊர் முன்னால் பேசிகிட்டு இருக்காங்களே, நல்லாவா இருக்குது? ஏன் பாட்டி, எங்கள் காலத்துலலாம் அப்படி கிடையாது. நாங்கள் எங்கள் வீட்டுக்காரர் முகத்தை நிமிர்ந்து பார்க்க 4 வருஷம் ஆச்சு. அதுக்குள்ளே 3வது பையன் பிறந்துட்டான்னு. நிமிர்ந்து பார்க்க 4 வருஷம் ஆயிருக்கு, அதுக்குள்ளே 3வது பையன் பிறந்துட்டான். அதாவது இல்லறம் என்பது இயற்கையாக இருந்த காலகட்டம்னு ஒன்று உண்டு. ஆனால் திருமணம் செய்து கொண்டாலும் கூட மன கவனம் திருமண வாழ்வில் இல்லாததனால் செயற்கை கருத்தரித்தல் மையங்கள் நிறைய தேவையாயிடுச்சு நாட்டுக்கு. அவங்க உருவாக்குறாங்களோ இல்லையோ, மனிதர்களுக்கு அந்த தேவை வந்துடுச்சு. ஆக மனிதனை பொறுத்தவரையில் எல்லாமே இயல்பாக நடந்து கொண்டிருந்த காலம் என ஒன்று இருந்தது. அது திருமணமாகட்டும் இல்லறமாகட்டும் எல்லாமே அப்படி நடந்த காலகட்டம் என்று ஒன்று உண்டு. இவை எல்லாவற்றையும் செயற்கையாக மாற்றியது எதனாலே என்று பார்த்தால் நாட்டம் இதில் இல்லை. இப்போ இந்த ஆள் அப்படி தான் கல்யாணம் பண்ணால், ஆனால் கவனம் குடும்ப வாழ்க்கையில் இல்லை. 12 வருஷம் குழந்தை இல்லை. பிறகு புத்திர காமேஷ்டி யாகத்தை செய்தான். தவ பலத்தாலே மனைவி கருவுற்றாளே தவிர
குழந்தை பிறப்புங்கிறது அது ஒரு பிண்டமாக பிறந்தது, உயிர் இல்லாமல் பிறந்தது. இவன் எடுத்து பார்த்தா மனசு ரொம்ப பொக்குன்னு போயிடுச்சு. இந்த பிண்டத்தை பிதைத்து மண்ணில் புதைச்சிட்டு நம்மளும் செத்து போயிடலான்னு முடிவு பண்ணலாம். பாருங்கள், மனுஷனுடைய இயல்பு தான். இதெல்லாம் வேண்டாம்னு இருப்பான், வந்து கையை விட்டு போச்சுன்னா வெக்ஸ் ஆயிடுவான். மனதனுடைய தன்மையை யாரும் புரிஞ்சிக்கவே முடியாது. அப்போது அங்கே ஒரு நங்கை தோன்றினாள், தெய்வீக ரூபம் கொண்டவளாக இருந்தாள். அவள் அந்த குழந்தையை தொட்டாள். குழந்தையினுடைய சிதைந்த உருவம் முழு உருவம் பெற்றது. குழந்தைக்கு உயிர் வந்தது. நீங்கள் யாருன்னு கேட்டபோது அந்த குழந்தை சரி செய்து கொடுத்த அந்த பெண் சொன்னாளா, என் பெயர் சஷ்டி தேவதை, நான் தேவசேனாவினுடைய அம்சமாக உருவானவள். என்னுடைய வேலை குழந்தைகளை போஷிப்பது, சிசு போஷணம். சிசுக்களை நான் போஷிப்பேன். மாங்கல்ய பலம் இல்லாத பெண்களுக்கு மாங்கல்ய பலம் தருவேன். அன்னை தேவசேனையினுடைய அருளாலே பெண்களுக்கு மங்களம் அருள்வேன் என்று இந்த சஷ்டி தேவதை சொன்னதாக புராணம் சொல்லுது. அதனால தான் சஷ்டியிலிருந்து அகப்பையில் வரும்னது. பஞ்சமியில், சப்தமியில், அஷ்டமியிலன்னு சொல்லலை. சஷ்டிக்குன்னு ஒரு திதி உண்டு. இப்போது நாளைக்கு விடிஞ்சா தசமி, 6:30 மணிக்கு மேலே தசமி. விடாமல் தசமியில் எண்ணெய் தேய்த்து குளிப்பவர்களுக்கு பொருளாதார கஷ்டமே வராதுன்னு ஒரு பெரிய ஞானி சொல்லியிருக்கிறார். இது எப்படி சார், அறிவியல் பூர்வமாக சரியா, அருளியல் இங்கே பாருங்கள், அதெல்லாம் அப்புறம் செஞ்சு பார்த்து பயன் வருதான்னு பார்க்கணும். ரிசல்ட் வந்தால் முடிஞ்சு போச்சு. அது எப்படிங்கிற ஆராய்ச்சி தேவையில்லை. இப்போ H2O, ஹைட்ரஜன் 2 அணு, ஒரு ஆக்சிஜன் 1 அணு சேர்ந்தால் தண்ணீர் வரும். அது ஏன் நான் நைட்ரஜனை சேர்த்து பார்க்குறேன்னா, நீ சேர்த்துப்பார். சில விஷயங்களுக்கு ரிசல்ட் தான் யாட்ஸ்டிக். இந்த தசமி எண்ணெய் குளியல் எனக்கு எதேச்சையாக போன ஜூன் மாதம் கேள்விப்பட்டேன், 2023. அந்த ஜூன்லேருந்து இந்த ஜூன் வரைக்கும் விடாமல் தசமிக்கு எண்ணெய் தேய்க்கிறேன். நம்மளா நமக்கு நம்பாட்டி விடுங்க, நல்ல பலன்கள் கிடைக்குது. நாட் ஓன்லி இன் ஹெல்த், ஆல்சோ இன் வெல்த். இந்த ரகசியங்கள் நிறைய ஆன்மீகத்தில் மறைஞ்சு கிடக்கு. சில அருளாளர்கள் அதை சில நேரம் வெளிப்படுத்துகிறாங்க. அந்த வெளிப்படுத்தினதை ஊருக்கெல்லாம் சொல்ல சில பேர் வர்றாங்க. ராமானுஜருக்கு 8 எழுத்து மந்திரம் அவருடைய குருவாலே போதிக்கப்பட்டது. போதிச்சுட்டு சொன்னார், யாருக்கும் சொல்லாதன்னர். நீங்களே சொல்லிட்டீங்க, இனிமேல் சொல்லுவேனான்னவர் கோயில் செவுத்து மேலே ஏறி நின்று ஊரையெல்லாம் கூவி சொல்லிவிட்டார். குரு சொன்னார், இந்த மந்திரத்தை சொன்னால் உனக்கு நரகம் கிடைக்கும்னு சொன்னா இல்லையா? ராமானுஜர் சொன்னார், இவ்வளவு பேர் சொர்க்கத்துக்கு போய் நான் ஒரு ஆள் நரகத்துக்கு போனால் பரவாயில்ல. இது அருளாளர்களுடைய தன்மை. பல ரகசியங்கள் ஆன்மீகத்துக்குள்ளே அப்படி பொதிந்து இருக்கிறது. நம்ம உட்கார்ந்த இடத்துல எல்லாம் யூடியூப்பில் வரணும்னு நினச்சிட்டு இருக்கோம். யூடியூப்பில் சில தகவல்கள் வரலாம், தீட்சை வராது. ஒரு ஞானியை அணுகி, ஒரு குருவை அணுகி, அவர்கிட்ட உபதேசம் பெற்று முழுக்க முழுக்க அவருடைய கருணை பார்வையில் நம்மை சீர் செய்து கொண்டால் வாழ்க்கை வேறு விதமாக அமையும். அதனால்தான் முருகனையே குருவாக வர சொல்லி அருணகிரிநாத சாமி கேட்டார். உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. சார், நம்முடைய மரபு எப்பேற்பட்ட மரபுன்னா, எல்லாவற்றிலும் தெய்வீகத்தன்மை வேண்டும்னு கேட்ட காலம்னு ஒன்று உண்டு. உனக்கு குழந்தை வேணும்னா முருகனைப் போல ஒரு பிள்ளை வேணும்னு கேட்பாங்க, கிருஷ்ணரைப் போல ஒரு பிள்ளை வேணும்னு கேட்பாங்க. அப்படி ஒரு காலம் இருந்தது. அதற்குன்னே தவம் இருப்பார்கள். நீ என்னுடைய வயிற்றிலே மகவாக பிறக்க வேண்டும். பாண்டிய ராஜாவும் மதங்க முனிவரும் நண்பர்கள். பாண்டிய ராஜாவுக்கு மகளாக மீனாட்சி அம்மை அங்கேயர்கண்ணி பிறந்தாள். என் நண்பனுக்கு மட்டும் நீ மகளாக பிறந்தியே, எனக்கு பிறக்க மாட்டாயான்னு மதங்க முனிவர் தவம் இருந்தார். அவருடைய தவத்தை மெச்சி அம்பாள் அவருடைய வீட்டிலே பிறந்தாள். மதங்கருக்கு பிறந்தவள் மாதங்கி.
ராஜமாதங்கி. இப்போ இந்த சூரபத்மனே இருக்கானே, இறைவனிடத்தில் சண்டை போட்டவன் தானே. ஆனால் அவன் போன பிறவியில் 2 பேராக இருந்தானான். பாக்கிய ராசான்னு ஒரு அரசனுடைய மகனாக 2 பேர் பிறந்தாங்களாம். ஒருத்தன் பேர் சூரன், ஒருத்தன் பேர் பத்மன். 2 பேரும் முருகனுக்கு வாகனமாகவும் ஆயுதமாகவும் ஆகணும்னு விரும்பினாங்களாம், கொடியாகவும் ஆகணும். நம்ம நினைக்கிறோம் சூரபத்மனை தான் மயிலாக்கினார்னு. அதுக்கு முன்னாலேயே மயில் அவருக்கு வாகனம். எப்படி ஒரு உதாரணம் கந்தபுராணத்தில் இருக்குது. கந்தபுராணத்தில் வேலை விட்டு உன்னை நான் காப்பாற்றுவேன்னு சிறையில் இருந்த இந்திரனுடைய மகன் ஜெயந்தனுக்கு கனவுல போய் சொன்னார். அப்போ சூரபத்ம வதமே நடக்கலை. ஆனால் ஜெயந்தன் கனவுல எப்படி போனார்னா மயில் வாகனத்திலே போனார். அப்போ மந்திர மயில் ஓங்காரம் முருகனுடைய வாகனம். இப்போ பாருங்கள், இந்த மயில் இப்போ ஓங்காரத்தை இப்படி எழுதி பாருங்கள். இப்படி ஓங்காரம் இப்படி வந்து இப்படி வந்து ஒரு சுழிச்சு இப்படி இருக்கும். இந்த மேல் பகுதி இருக்குங்களா, இதான் மயில் தோகை. இந்த ஒடுங்கிய பகுதி மயிலினுடைய இடைப்பாகம். அப்படி மறுபடியும் அந்த கால் வழியாக வந்து அப்படி சுழிச்சா மயிலுக்கு மேலே நீங்கள் பேனால் எழுதுனீங்கன்னா ஓங்காரமாகும். ஓங்கார சொரூபத்திலே முருகன் இருக்கிறான்னு தான் அதுக்கு அடையாளம். எல்லாம் ஒரு குறியீடாக வைத்தார்கள். சார், தமிழில் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகுங்கிறோம். குழந்தைக்கு முதல்ல ஆனா போட்டு பழக்கிறோம். இந்த ஆனாவுக்கு யாருக்காவது அர்த்தம் தெரியுமா சார்? ஆனால் ஆரம்பித்து ஒரு வார்த்தை சொல்லுங்கள், அர்த்தம் தரலாம். ஆனாங்கிற எழுத்துக்கு என்ன அர்த்தம் இருக்கும்? ஆனா இருக்கு. ஆனாவுக்கு அர்த்தம் இருக்கா? ஆனா இருக்கு. எப்படின்னா, நீங்கள் ஒரு தடவை காற்றுல எழுதி பாருங்களேன் ஆனான்னு. எல்லாருக்கும் மறந்து போச்சோ? நம்ம சிரிப்பானந்தா தான் எழுதுறார். ஒரு சுழிச்சு மேலே போகும், அப்புறம் கீழே வரும், மறுபடியும் மேலே போகும். சார், கீழே வந்தது மேலே தானே போகணும். திடீர்னு இப்படி பக்கவாட்டில் போகும். பக்கவாட்டில் போனால் அங்கே ஒரு குச்சி நின்றுட்டு இருக்கும், அதில் போய் சேரும். இது என்ன சார் இது? சார், சுழிச்சு எந்திரிச்சுது, கீழே விழுந்தது, மறுபடியும் மேலே தானே போகணும். அது ஏன் பக்கவாட்டில் போகுது? அந்த சுழி தான் நம்ம தலையில் உள்ள சுழி. இந்த மனுஷன் என்ன பண்ணுறான்? வாழ்க்கையை தொடங்குறான். நான் தான் எல்லாம், நான் மேலே போகிறான் பார்த்தீங்களா, நான் தான் எல்லான்னு ஆணவம் வருது அவனுக்கு. அந்த ஆணவத்தில் பட்டால்னு கீழே விழுகிறான். கீழே விழுந்தவனுக்கு பட்டறிவு படிப்பறிவு வந்து மறுபடியும் வாழ்க்கை மேலே போகுது. என்னடா இந்த வாழ்க்கை தான் எல்லாம் நினச்சா, இது நினச்சா மேலே போகுது, நினச்சா கீழே போகுது. அதுக்கு இது நாம் மட்டும் காரணம் இல்லை, வேற ஏதோ காரணம் இருக்குன்னு தேடிக்கிட்டு இப்படி போகிறான். இப்படி தேடிக்கிட்டு போனால் எதனோடும் சேராமல் தனித்ததாக பரம்பொருளாகிய இறைவன் இருக்கிறான். அந்த இறைவனை போய் சென்றடைகிறான்ங்கிறது தான் ஆனாங்கிற எழுத்தினுடைய அர்த்தம். இதை நான் சொல்லலை, பல பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அதனால தான் வள்ளுவர் ஆரம்பிக்கிற போதே அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகுன்னர். திருக்குறளினுடைய தொடக்கமே ஆன்மீகம்தான், வெறும் கடவுள் வாழ்த்து அல்ல அது. பாருங்க, 8 திருக்குறளில் 8 குணங்கள் சொல்கிறார். 9ஆவதில் இறைவனுடைய 8 குணங்களை தொகுத்து சொல்கிறார். கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்காத்தலை. அதனுடைய பயன் என்ன? பிறவி பெருங்கடல் நீந்துவர். 10ஆவதில் பயன். 8ல் 8 செய்தி, 9ஆவதில் தொகுப்பு, 10ஆவதில் பயன். பிறவி பெருங்கடல் நீந்துவர், நீந்தார் இறைவனடி சேராதார் அப்படின்னு அருமையாக அமைஞ்சிருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால் இந்த எழுத்துக்களுக்கு எல்லாமே இப்படி பொருள் உண்டு. அப்போது நல்ல பாடல்களை வீட்டில் குழந்தைகள் சொல்லி பழக்கணும். இங்கே இருக்கிற பெரியவங்கள்லாம் விளையாட்டாவது ஒரு 4 வரி. இப்போ கந்தரனுபூதி 4 வரி, ஒரு வரிக்கு 4 வார்த்தை, அவ்வளோதான். கார் மாமிசை காலன் வருள் கலபத்தேர் மாமிசை வந்து திறப்படுவாய் தார் மார்ப வலாரி தலாரி எனும் சூர் மாமடிய தொடுவேலவனே. இப்போ பாருங்க, இந்த சூரனும் பதுமனும்
பெருமானுக்கு வாகனம் ஆகணும், கொடி ஆகணும்னு ஆசைப்பட்டானாம். 2 தனித்தனி ஆளாக இருந்தான், ஒரே நோக்கத்தோடு தவம் பண்ணான். அதனால் என்ன, அடுத்த பிறவியில் ஒரே வடிவம் எடுத்து சூரபத்மனா வந்துட்டான். 2 உடல் ஒரு நோக்கம். அடுத்த பிறவியில் ஓருடல் ஒரே நோக்கம். அந்த உடல் 2ஆக பிரிஞ்சு நின்றது, மாமரமாக நின்றது. முருகப்பெருமான் வேலை ஏவினார், மாமரம் 2ஆக பிளந்தது. ஒன்று மயிலானது வாகனமாக்கினார், ஒன்று சேவலானது கொடியாக்கினார். ஏன் சார் அவ்வளோ அழகான மயிலை வாகனமாக வச்சிருக்கிறார், கொடிக்கு வேற ஒரு பறவை கிடைக்கலையா? அது ஏன் சேவலை வச்சிருக்கிறார் அப்படின்னா, சேவல் எப்படி கூவும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கொக்கரகோன்னு கூவும். இதை நம்ம மறந்துடுவோம் தான் பல பேர் சிக்கன் கடையில் தலைப்பே வச்சுருக்கான், கடைக்கு பேரே கொக்கரக்கோ அப்படின்னு வச்சுருக்கான். அது ஏன் கொக்கரக்கோ அப்படின்னு கூவுதுன்னா, கொக்கு அப்படின்னா ஆணவம்னு அர்த்தம். அதை அறுத்த கோ இறைவன் முருகப்பெருமான் அந்த சூரனுடைய ஆணவத்தை அறுத்தார். கொக்கு அருகோ, கொக்கு அருகோ என்பதுதான் கொக்கரகோன்னு கூவுதான். இதெல்லாம் தற்குறிப்பேற்ற அணி. இது அப்படி தானா அப்படின்னா, அப்போ அதுக்கு முன்னால் என்னவா கூவுச்சுன்னு நம்ம ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. இதில் ஒரு நயம் சொல்லுவது. இப்போ பாருங்கள், ஒரு திருப்பள்ளி எழுச்சியில் ஒரு பாட்டு, கூவின பூங்குயில் கூவின கோழி குறுகுகள் இயம்பின இயம்பின சங்கம். இது திருப்பள்ளி எழுச்சி. ஏன் நான் திருப்ப சொல்கிறேன்னா, இது சினிமாவில் வந்ததுனால பல பேர் இது கவிஞர் வாலி எழுதின பாட்டுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. குனித்த பூர்வமும் தளபதி படத்தில் வந்ததுலேருந்து வாலி பிரமாதமாக எழுதியிருக்காரு 4 வரி, திருநாவுக்கரசர் தேவாரம். அப்போ இந்த கூவின பூங்குயில் கூவின கோழி குறுகுகள் இயம்பின இயம்பின சங்கம் அப்படின்னு இருக்கு இல்லையா? பாருங்கள், குயில், கோழி, குறுகுனா கொக்கு, வெண்ணிற கொக்கு, சங்கம்னா சங்கு. இதை வச்சு ஒருத்தர் ஆராய்ச்சி பண்ணி சொன்னார், நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வைப்பு முறை தப்புன்னர். ஏன் தப்புங்கிறீங்க? பொழுது புலர்வதற்கு 5 நாழிகைக்கு முன்னர் கூவுவது கோழி, அப்புறம்தான் குயில் கூவும். ஆனால் மாணிக்கவாசர் என்ன பண்ணிட்டாரு, கூவின பூங்குயில் கூவின கோழின்னு ஆர்டரை மாற்றிட்டாரேன். மாணிக்கவாசகர் பறவை கூவுறதை பற்றியே பேசலை. இங்கே அவர் சொல்கிற குயில், கோழி, குருகு, சங்கு, இது 4 என்ன தெரியுமா? மனுஷனுடைய உயிர். இந்த உயிர் இறைவனை அணுகுவதற்கு முன் குயில் போல வினைகள் அடர்ந்த கருமை நிறமாக இருக்கு. ஓம் நம சிவாய அப்படின்னு 5 எழுத்தை சொன்ன பிறகு அந்த வினை கருமை கொஞ்சம் நீங்கி கோழி போல் ஒரு நடுத்தர நிறத்துக்கு வருதான். அப்போ எனக்கு ஓரளவு சரியாயிடுச்சேன்னு விடாமல் திரும்ப திரும்ப நமச்சிவாய மந்திரத்தை சொல்ல சொல்ல அந்த கருமை இன்னும் நீங்கி கோழி போல கூடுதல் தூய்மை அடைதான். இடைவிடாமல் சிவபெருமானுடைய திருநாமத்தை சொல்லிக்கொண்டே இருந்தால் குயில் போல் கருமையாக இருக்கிற உயிர் வெண் சங்கு போல் வெண்மை அடைந்து விடும், வினைகள் நீங்கும்ங்கிறதா அதுக்கு பொருள். கூவின பூங்குயில்னு இப்போ பாட்டில் அதை மாற்றினாங்க. அப்போ கூவின கோழி குருகுகள் இயம்பின இயம்பின சங்கம். சங்கு மங்களமான வாத்தியங்களில் ஒன்று. இறைவனுடைய பூசணைக்கு சங்கு பயன்படும். இன்னும் சொல்லப்போனால் ஒரு காலத்தில், ஏன் இன்னைக்கு கூட சில திருமண வீடுகளில் சங்கு பயன்படுது. நகரத்தார் பெருமக்கள் வீட்டு திருமணங்களில் போனீங்கன்னா சங்கு பயன்படுத்துவோம். இன்றைக்கி நம்ம தான் சங்குக்கு அர்த்தத்தையே மாற்றிவிட்டோம். அவர் சிற்சவேசன் சொல்லுவார், அவர்கிட்ட நாராயணன் ஒரு டிரைவர் ஒருத்தர் இருந்தாராம், ஒரு தொழிலதிபர்கிட்ட. அவர் காரை ஓட்டிகிட்டு போவாராம் நாராயணங்கிற டிரைவர். தொழிலதிபர் பின் சீட்டில் படுத்து தூங்கிட்டே போவாராம். திடீர்னு அப்படி தூங்கிட்டு போகிறப்போ ஒரு நாள் பார்த்தா வண்டி தடுமாறிச்சான். கண்ணை முடிச்சு பார்த்தா ஸ்டியரிங் நாராயணன் கையோடு வந்துருச்சான்.
இவர் அறத்தூக்கத்தில் கேட்டாராம், நாராயணா சக்கரத்தோடு இருக்கியே சங்கு எங்கேன்னாராம். சார் கொஞ்சம் நேரத்தில் ஊதிடுவாங்க கவலைப்படாதீங்கன்னாலாம். அப்போ நம்ம சங்குனாலே அப்படி ஒரு குறிப்பை வச்சுட்டோம். சங்கு மங்கள சின்னம், திருமணங்களில் பயன்படுத்தப்பட்ட சின்னம். ஒரு காலத்தில் கல்யாண வீடுகளில் 4 இசைக்கருவிகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. துந்துபி, அந்த தும்னு ஒலி வரும். வெண் சங்கு பம்னு ஒலி வரும். சல்லவி பல்லவி தீம் 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 தீம்னு ஒலி வரும். மத்தளம் உங்களுக்கு தெரியும், கேட்டிருக்கீங்க, தோம் 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 தோம்னு வரும். ததுங்கன தோம்புகணும் இல்லையா, தோம் தோம் தோம்னு வரும். ஏன் இந்த 4 இசைக்கருவிகளுக்கும் கல்யாண வீடுகளில் முக்கியத்துவம்னா, இந்த 4 ஓசைகளையும் வரிசைப்படுத்தி பார்த்தீர்கள் என்றால் தும்பம் தீம் தோம் தும்பம் தீம் தோம் தும்பம் தீம் தோம் என்பது துன்பம் தீர்ந்தோம் துன்பம் தீர்ந்தோம் அப்படின்னு ஒரு வாசகமாக வருகிற அழகை நம்மால் பார்க்க முடியும். இல்லறத்தில் இணைந்ததன் மூலம் இந்த இளைஞர்களாகிய நாங்கள் எங்கள் துன்பம் தீரப்பெற்றோம்னு ஒரு வாக்கு மூலமாக இசைக்கருவிகளை வைத்து பழைய காலத்திலே சொன்னார். இன்றைக்கி அந்த இசைக்கருவிகள்லாம் போய் கல்யாண வீடுகளில் ஆர்கெஸ்ட்ரா வைக்கிறாங்க. அப்புறம் எங்களை மாதிரி பேச்சாளர்களை கூப்பிட்டு இசை பட்டிமன்றம் வைக்கிறாங்க. நான் ஒரு 15 வருஷம் முன்னால் பொள்ளாச்சியில் ஒரு கல்யாணத்தில் பார்த்தேன். கண்ணார கண்டது, கற்பனையில் சொல்லலை. எங்கள் ஊரில், நான் கொங்கு மாவட்டத்தில் எப்படின்னா, தாலி கட்டி மதிய உணவு வரைக்கும் ஒரு கேப் இருக்கு இல்லையா, அப்போ ஆர்கெஸ்ட்ரா இல்லாட்டி பட்டிமன்றம் வைப்பாங்க. ஏன் அப்போ பட்டிமன்றம் வைக்கிறாங்கன்னா, மதிய சாப்பாடு வரைக்கும் பொழுது போகணும். அப்போ அந்த நடுவருக்கு சொல்லிடுவாங்க, நான் எப்போ தீர்ப்பு சொல்லணும் பார், சாம்பார் வாசனை வந்துச்சுன்னா சொல்லிடுங்கன்றவாங்க, சமையல் ரெடின்னு அர்த்தம். அப்படி அதனால் அந்த கல்யாணத்தில் பொண்ணு அந்த தாலி கட்டி கொஞ்சம் ஓய்வு எடுத்துட்டு விழா நடக்குதுன்னு மேடைக்கு வருது. பட்டிமன்றத்தில் ஒரு பேச்சாளர் சொல்கிறார், மரணம் என்னும் தூது வந்தது, அது மங்கை என்னும் வடிவில் வந்ததுங்கிறார். இந்த கொடுமையெல்லாம் கேட்கப்படாதுன்னு அந்த நேரத்தில் வேகமாக மேளத்தை கொட்டுறோம். ஆனால் அதுக்கு தனியாக மேடை போட்டார்கள். மங்கள ஒலியை சங்கின் வழியாக கொண்டு வந்தார். கூவின பூங்குயில் கூவின கோழி குருவிகள் இயம்பின இயம்பின சங்கம் ஓவின தாரகை ஒளி ஒளி உதயத்து ஒருப்படுகின்றது. அதனால தான் முருகப்பெருமானை பார்க்கிற போதே சிவந்த வானம், ஒரு நீல நிற வானத்தில் சிவந்த கதிரவன் எழுவது போல் இருக்கிறதுன்னு சொன்னார். நீங்கள் மறந்துடாதீங்க, சங்க இலக்கியம் 3 பகுப்பு, 10 பாட்டு 8 தொகை 14 கீழ்கணக்கு. 10 பாட்டில் முதல் பாட்டு திருமுருகாற்றுப்படை. திருமுருகாற்றுப்படை தொடங்குறப்பவே உலகம்னு ஆரம்பிக்கும். கதிரவன் எப்படி எழுகிறதாம், இந்த உலகம் மகிழ்ச்சி அடைகிற விதமாக நீல வானத்தில் சிவந்த கதிரவன் எழுகிற போது, கதிரை நீட்டி வருவதால் கதிரவன், அதான் நான் சூரியன் சொல்ல மாட்டேன், கதிரவன் எழுகிறது. அது எப்படின்னா, நீல மயில் மேல் முருகப்பெருமான் அமர்ந்து வருவது போல் இருக்கிறதாம். உலகம் உவப்ப பலர்புகழ் ஞாயிறு கடற்கண்டாங்க வளநேர்ப்பு திரிப்பதர் பலர்புகழ் ஞாயிறு கடற்கண்டாங்கன்னு தொடங்குது. அப்போ சங்கத்தமிழினுடைய முதல் பாடலே முருக வழிபாட்டிலே தொடங்குகிறது. முருக வழிபாடு அவ்வளவு தொன்மையானது. அவனே ஒரு புலவனாக தமிழ்ச்சங்கத்தை ஆதரித்தான். கூடல் புறந்தொருகால் கூடல் புலவரெதிர் பாடல் அறிவித்த படைவேள் அப்படின்னு தமிழ் விடு தூது முருகனை பற்றி பேசுகிறது. இப்போ நான் இன்னும் ஒரு 3 விஷயங்கள் சொல்ல போகிறேன் உங்களுக்கு. இதுவரை சொன்னதை விட இந்த 3 விஷயங்கள் முக்கியமானவை. நாம் ஒவ்வொருவரும் இறைவனை நமக்கானவனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது ஏதோ கோயிலில் இருக்கான் நம்ம போய் கும்பிட்டுட்டு வரும், அப்படி கிடையாது. நம் அன்றாட வாழ்க்கைக்குள்ளே அவன் நடமாடுகிறான். நான் முதல்ல சொன்னேன், அவனுக்கு பிறந்த நடக்கிற இல்லறத்தில் பிறக்கிற குழந்தையாக முருகன் வர வேண்டும் அப்படின்னு கேட்ட மரபு நம்ம மரபு. இந்த உலகம் மாயை தான், வாழ்க்கை மாயை தான். ஆனால் அந்த மாயையில் இறைவன் நம் மூலமாக உலகுக்கு வெளிப்பட வேண்டும். இது ஒரு கனவு. அருணகிரிநாதர் சொல்கிறார், இந்த ஜெகமாகிய மாயையில் என் கையை பிடிச்சிட்டு ஒருத்தி வந்துட்டா,
முருகா அவளுடைய கர்ப்பத்தில் நீ 10 மாதம் வந்து இருக்கப்படாதான்னு கேட்குறார். செகமாயை உற்றன் அகவாழ்வில் வைத்த திருமாது கற்பம் உடல் ஊறி. நான் ஏன் இந்த பாட்டை சொல்கிறேன்னா, உங்கள் வீட்டில் இளைஞர்களாக இருந்தால் உங்கள் மனைவியோ, பெரியவங்களாக இருந்தால் உங்கள் மகளோ மருமகளோ கருவுற்று இருந்தால் கருவுற்ற காலம் தொடங்கி இந்த பாட்டை வீட்டில் சொல்லி பழகுங்க. சுவாமிமலை திருப்புகள். செகமாயை உற்றன் அகவாழ்வில் வைத்த திருமாது கற்பம் உடல் ஊறி தச மாதம் முற்றி வடிவாய் நிலத்தில் திறமாய் அளித்த பொருளாகி மகவாவின் உச்சி விழியானத்தில் மலைநேர் புயத்தில் உறவாடி மடி மீது அடுத்து விளையாடி நித்தம் மணிவாயின் முத்தி தர வேணும். முருகா, நீ என்னுடைய வீட்டிலே குழந்தையாக பிறந்து என் தோள்களிலே உறவாடி என் மடி மீது விளையாடணும். இதை வீட்டில் பெண்கள் கருவுறுகிற போது வீட்டில் உள்ள பெரியவங்க சொன்னால், முருகனே வந்து பிறக்கிறானோ இல்லையோ, முருகனுடைய தெய்வாம்சம் பொருந்திய குழந்தைகள் வீட்டில் பிறக்கும். இதுக்கு தான் இந்த பாட்டெலாம் உருவாக்குனாங்க. சார், ஒரு 12 வருஷம்னு ஒரு மாதத்தை ஒரு வயசை வச்சோம். 12 மாதம்னு வச்சோம். ஒரு வருஷம்னா 12 மாதம். சரி, மனுஷனுக்கு அப்படி தான் வச்சோம். நியாயமாக அவன் 10 மாதத்துலேயே பிறந்துடுறான். அப்போ தாய் கருவான நாளிலிருந்து வெளியில் வர 10வது மாதம் இருக்குல்ல, அப்போ பிறந்த நாள் ஏன் கொண்டாடுறதில்லை அப்படின்னா, அதற்கு முன்னால் 2 மாத காலம் அவன் தந்தையினுடைய உடம்பில் இருக்கான். அந்த கரு உருவாவதற்கு முன்பு தந்தை உடம்பில் இருக்கு. அதுக்கு என்ன பேர்? எருன்னு பேர். இது எரு, அது கரு, ரெண்டும் சேர்ந்தது உரு. அது 2 மாதம், இது 10 மாதம். அருணகிரிநாத சாமி சொல்றார், எருவாய் கருவாய் தனிலே உருவாய் இதுவே பயிராய் விளைவாகி. அப்படி குழந்தை பிறகுது இல்லையா, அந்த குழந்தை அப்படியே ஒரு 400-500 வருஷம் இருந்து முக்தி அடையுதான்னா இல்லை. அது இடையில போயிடுது. ஒரு 50-60 வயசு 70 வயசில் போகுது. மறுபடியும் வேற ஒரு பேரில், வேற ஒரு ரூபத்தில், வேற ஒரு கருவில் வருது. மறுபடியும் வளருது, போயிட்டு மறுபடியும் வருது. இப்போ ஒரு ஆணாக வருது, அடுத்த பிறவியில் பெண்ணாக வருது. இப்போ பெண்ணாக வந்த குழந்தை அடுத்த பிறவியில் ஆணாக வருது. இவர் போய் அவராய், அவர் போய் இவராய், இதுவே தொடர்வாய் வெறி போலன்னார். எருவாய் கருவாய் தனிலே உருவாய் இதுவே பயிராய் விளைவாகி இவர் போய் அவராய், அவர் போய் இவராய், இதுவே தொடர்வாய் வெறி போல. யோசிச்சு பாருங்க, நம்ம ஒரே ஒரு தாய் கருவில் தான் வந்தோமா? எவ்வளவு தாயர்கள் கருவில் வந்திருப்போம்? ஒரு தாய் இல்லைங்கிறார் அருணகிரிநாதர். 2 தாய் கிடையாது. அப்போ பல கோடிய தாய். ஒரு தாய், 2 தாய், பல கோடிய தாய், உடனே அவமாய் அழியாதே. ஒரு கால் முருகா பரமா குமரா உயிர்கா என ஓத அருள் தாராய். இப்போ தான் நான் ஆரம்பிச்ச இடத்துக்கு வரப்போகிறேன். முருகனை கலியுக வரதன் ஏன் சொன்னேன் தெரியுமா? ஒரு நாளைக்கு 108 முறை உட்கார்ந்து கோயிலில் ஜபம் பண்ணி, தவம் பண்ணி, தியானம் பண்ணி கிடைக்கக்கூடிய பலனை நீங்கள் ஒரு முறை முருகா அப்படின்னு மனசார சொன்னால் கொடுத்துருவானோ. முருகா எனவோர் தரமோதடியார் முடிமேல் இணைத்தாள் அருள்வோனே. முனிவோர் அமரோர் முறையோ எனவே முதுசூர் உரம் மேல் விடும் வேளா. திருமால் பிரம்மா அறியாதவர் சீர் சிறுவா திருமால் மருகோனே. செழுமா மதில் சேர் அழகார் பொழில் சூழ் திருவீழியில் வாழ் பெருமாளே. திருவேழிமலை முருகனை பற்றி அருணகிரிநாத சாமி அருளிய பாட்டு. நம்ம வாழ்க்கை ரகசியம் மொத்தமாக இதில் அடங்கியிருக்கு.
தொடர்ந்து பிறந்து பிறந்து இறக்க வேண்டிய வளையத்திலிருந்து நான் விடுபட என்ன செய்யணும்னு கேட்டபோது ஒரு வரியை அருளுகிறார் அருணகிரிநாத சாமி. முருகா எனவோர் தரமோது அடியார் முடிமேல் இணைத்தாள் அருள்வோனே. அப்போ அந்த நாமங்களுக்கு அவ்வளவு வல்லமை உண்டு, திருநாமங்களுக்கு அவ்வளவு வல்லமை உண்டு. நாமத்துக்கு என்ன வல்லமைன்னு கம்பர் சொல்கிறார். ராமர் சீதையை மீட்பதற்கு சேது சமுத்திரத்துக்கு நடுவில் பாலம் கட்டி தான் போனார். ஆனால் ஆஞ்சநேயர் என்ன பண்ணாராம், ராம் ராம் அப்படின்னாராம், பறந்து போயிட்டார். நின்னில் சிறந்த நின் நாமங்கள் அப்படின்னார். உன்னை விட உன் நாமத்திற்கு முக்கியத்துவம் அதிகம் அப்படின்னார். இப்போது நான் நிறைவாக ஒரு செய்தி கந்தர் அலங்காரத்துலேருந்து ஒரு பாட்டு சொல்கிறேன். இங்கே நம்முடைய சிவாச்சாரியார் அந்த நடன நிகழ்ச்சிக்கு நிறைவுரை பேசுகிற போது பிரம்மா மேலே ஒரு பெரிய புகாரை அருணகிரிநாத சாமி வச்சார்னு ஒரு வரி அழகாக சொன்னார். அவர் என்ன சொல்கிறாரு, இந்த முருகன் எவ்வளவு அழகன், அவனை பார்க்கறதுக்கு இந்த பிரம்மா எனக்கு 2 கண்ணு கொடுத்தாரு, ஒரு 4000 கண்ணு கொடுத்துருந்தா அவன் அழகை கொஞ்சமாவது பார்த்து ரசிச்சிருக்கலாமேங்கிற. மாலோன் மருகனை மன்றாடி மைந்தனை வானவர்க்கு மேலான தேவனை மெய்ஞான தெய்வத்தை மேதினியில் சேலார் வயல் பொழில் செங்கோடனை சென்று கண்டு தொழ 4000 படைத்திலனே அந்த நான்முகனே அப்படிங்கிறார். அவர் என்ன சொல்கிறாரு, உணர்வோடு இருக்கிற போதே முருகா 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 என்று முருகநாமத்தை சொல்லி பழகுங்கள். சொல்லுவதற்கு வாய்ப்பின்றி போகிற போது, உங்கள் புலன்கள் உங்களை கைவிடுகிற போது நீங்கள் படித்த படிப்பு போயிடும், நீங்கள் எந்த ஊர்னு மறந்துடும், கூட இருக்கிற சொந்தக்காரனால் அழத்தான் முடியுமே தவிர எதுவும் முடியாது. ஆனால் அந்த உயிருக்கு உய்வை தருகிற ஆற்றல் முருகப்பெருமானுக்கு தான் இருக்குன்னர். மைவரும் கண்டத்தர் மைந்த கந்தா என்று அழைத்து வாழ்த்தும் இந்த கைவரும் தொண்டன்றி மற்றறியேன். பாருங்க, முருகநாமத்தை சொல்லுவதே ஒரு தொண்டு. ஏன், நீங்கள் மனசார முருகா முருகா முருகான்னு சொல்கிறப்ப யாரோ ஒருத்தர் காதில் விழுந்தால் அவருக்கு அந்த புண்ணியம் போய் சேருமா, அது தொண்டு. மைவரும் கண்டத்தர் மைந்த கந்தா என்று அழைத்து வாழ்த்தும் இந்த கைவரும் தொண்டன்றி மற்றறியேன் கற்ற கல்வியும் போய் பைவரும் கேளும் பதியும் கதற பழகி நிற்கும் ஐவரும் கைவிட்டு மெய்விடும் போது உன் அடைக்கலமே. அது உடம்புக்கு நோய் வர்றப்ப கல்வி எப்படா நம்மளை கைவிடுன்னு எனக்கு ரொம்ப நாள் புரியாமல் இருந்தது. கோயம்புத்தூரில் ஒரு பெரிய தமிழறிஞர், எவ்வளோ பெரிய தமிழறிஞர்களுக்கு எங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வந்து அவர்கிட்ட தான் கேட்குறது வழக்கம். அவர் ஒரு நாள் 4 நாள் மருத்துவமனையில் இருந்தார். போன ஆண்டு தான் அவருடைய 100ஆண்டு கோவை கோலாகலமாக கொண்டாடிச்சு. மாராப்போ குருசாமின்னு ஒரு பெரிய தமிழறிஞர், அவர்கிட்ட நான் நலம் விசாரிக்க போனேன். எதனால் நீங்கள் மருத்துவமனையில் போய் சேர்ந்தீங்கன்னு. லோ சுகர் ஆயிடுச்சுன்னாரு. லோ சுகர்னு எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னு கேட்டேன். ஏன்னா ஒருத்தனுக்கு ஒரு சிம்டம் வரும். அவர் சொன்னார், ஒன்றும் இல்லை, டிவியில் தமிழ் நியூஸ் கேட்டுட்டு இருந்தேன், அவன் சொல்கிற நியூஸ் எனக்கு புரியலன்னாரு. அப்போ தமிழில் அவருடைய பிஹெச்டியை படிக்கிறதுக்கே ஒரு பிஹெச்டி வேணும். தமிழ் இலக்கியத்தில் குறிப்பு பொருள்னு அவரோட பிஹெச்டி. என்ன மாதிரி ஓரளவு தமிழ் படித்தவனுக்கே புரியாது. அவ்வளோ பெரிய அறிஞர் ஒரு நியூஸ் வாசிக்கிறது அவருக்கு புரியலைங்கிறார். என்ன அர்த்தம்? புலன்கள் கைவிடத் தொடங்குகின்றன. உடனே அதை அறிகுறியாக வச்சு டாக்டர்கிட்ட போய் அட்மிட் ஆனார்னு வச்சுங்களேன். மைவரும் கண்டத்தர் மைந்த கந்தா என்று அழைத்து வாழ்த்தும் இந்த கைவரும் தொண்டன்றி மற்றறியேன் கற்ற கல்வியும் போய். கல்வி ஒரு காலத்தில் மனிதனை அவன் அடுத்த நிலைக்கு போகிற வரைக்கும் அவன் கூட இருக்கும். மேபி அடுத்த பிறவியில் மறுபடியும் வந்து சேர்ந்துக்கும். அதான் ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமைக்கும் கூட வரும்னார் திருவள்ளுவர். ஆனால் உயிர் பிரிகிற நேரத்தில் கல்வி கூட இருக்காது. அதான் மணிவாச சாமி சொன்னார், உற்றாரை யான் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன் கற்றாரை யான் வேண்டேன் கற்பனவும் இனி அமையும்ட்டார். அதனாலே
இந்த உயிருக்கு பெரும் பற்றுக்கோடாக இருப்பவன் முருகப்பெருமான். அவன் தன்னுடைய தன்னருளை நேராக பொழிகிறான். அதே போல தன் அடியவர்கள் மூலமாக அரிய செந்தமிழ் பணுவல்களையும் வடமொழி தோத்திரங்களையும் அருளச் செய்து அவற்றின் வழியாக இந்த மனித குலத்தை அவன் மேம்படுத்துகிறான். எனவே ஒரு குருவின் வடிவாகவும் முருகப்பெருமான் நம்முடைய இல்லற வாழ்வில் இந்த 21ஆம் நூற்றாண்டிலும் வந்து நம்மை ஆட்கொள்ளுகிறான். அத்தகைய முருகப்பெருமானுடைய திருவடிகளை சிந்தித்து அவன் அருள் பெறுவோம் என்று சொல்லி இன்றைய உரையை இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன். திருச்சிற்றம்பலம். Even before the phrase corporate social responsibility gained significance, it was textured into the group's value systems. And today, this phrase has been redefined by Mr. Murali as citizen social responsibility. Chennai 365, an effort by SKS in association with social, sports and cultural bodies to do good to a vibrant Chennai. To Sri Krishna Sweets, it's no mere rule. It's not just an act. It's every citizen's social responsibility. After all, we make a living by what we get, but we make a life by what we give. And in the process, create a world where life's best bonds are built with love and care. And in time, they will become our strongest bond.